உங்களுக்கு இது போல தோணுதா? யாராவது உங்களை காயப்படுத்திட்டாங்களா, அவமானப்படுத்திட்டாங்களா? மனசுக்குள்ள ஒரு தீ போல எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கா? அவன் அல்லது அவளை அடிக்கணும் போல தோணுதா? ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்கள அடிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நிமிஷம் கோபம் தனியும். ஆனா உங்க வாழ்க்கை மாறுமா? மாறாது. இது வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனல். தொடர்ந்து பயணிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கோபத்தை எப்படி வெற்றியா மாற்றலாம்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த கோபத்தை நீங்க உங்க வெற்றிக்காக பயன்படுத்தினா அந்த கோபத்தால உருவாகும் சக்தி உங்க கனவுகளை அடைய யூஸ் பண்ணுங்க. யாராவது உங்க மதிப்பை குறைச்சிட்டாங்களா, அதை உந்து சக்தியா மாற்றி வெற்றியால பதிலடி கொடுங்க அவங்களுக்கு. நினைவுல வச்சுக்கோங்க, கோபம் ஒரு நெருப்பு மாதிரி. அதுல நீங்க எரிஞ்சா நீங்க தான் கருகுறீங்க. ஆனா அந்த நெருப்ப ஒளியா மாற்றினா நீங்க தான் பிரகாசமா மாறுவீங்க. அந்த ஒரு கோபம் உங்க வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்றதுக்காக இல்ல, அதையே வெற்றியாக மாற்றணும் என்பதுதான் உண்மையான வீரத்தனம். அடுத்த முறை உங்களுக்கு கோபம் வந்தா, யாரையாவது அடிக்கணும் போல தோணுச்சுன்னா, அந்த கோபத்தை உங்க கனவுகள் மேல அடிச்சு பாருங்க. அந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். கோபம் உங்க பலமாகட்டும், பலவீனம் இல்ல. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா, உங்க முகத்தை பார்த்து நீ எல்லாம் ஒன்றுக்கும் ஆகாதவன்னு சொல்லிட்டாங்களா, உன்னாலெல்லாம் ஒண்ணுமே முடியாது, நீ எல்லாம் எதுக்கும் லாய்க்கலன்னு சொல்லிட்டாங்களா, அந்த வார்த்தை இன்னும் உங்க மனசுக்குள்ள எரிச்சலா இருக்கா, அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். இது ஒரு வெற்றியால் பழி வாங்கும் கதையா இருக்கும். இந்த கதையில வருபவரின் பெயர் அருண். ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அப்பா கூலி தொழிலாளி, அம்மா வீட்டு வேலை செய்யறவங்க. அவருடைய கனவு என்னவா இருக்கும்? அருணோட கனவு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பாதிச்சு பொருளாதாரத்துல உயர்ந்து தன்னுடைய அப்பா அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கணும், தன்னுடைய சகோதரிகளுக்கு நல்ல திருமணம் செய்து வைக்கணும், நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். இப்படின்ற சராசரியான மனிதனுடைய கனவு தான் அந்த அருணோட கனவுகளும். ஆனா அவன் வாழ்க்கை ஒரே அவமானங்களால நிரம்பி இருந்துச்சு. நீ எதுவும் செய்ய முடியாது, உன்னால உனக்கே நிம்மதி கிடையாது, இதுதான் அவன் அடிக்கடி கேட்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அவனோட மனசுல காயங்களா பதிஞ்சிருந்தது. ஒவ்வொரு முறை தோல்வி அடைந்த போதும் அவன் அந்த காயங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் நம்பிய ஒருத்தன், நண்பன் மாதிரி கூடவே இருந்தவன், அவனுக்கே துரோகம் பண்ணிட்டான். அவன் நண்பன் தானே, நம்மளுடைய நண்பன் தானேன்னு நம்பி அவனிடம் இவன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவான். இவன் என்ன படிக்கிறான், இவன் என்ன பண்றான், இவன் எப்படி ஒரு விஷயத்த கையாளுறான் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே நண்பன் தானேன்னு நண்பன் கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவான். எங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போறான், எப்படி பேச போறான் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் அவன் நண்பனிடம் ஷேர் பண்ணுவான். அப்படி ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த நண்பனாலே அவனுக்கு ஒரு துரோகம் நடந்தது. இவன் இன்டர்வியூக்கு போக வேண்டிய நாள்ல இவன் அந்த இன்டர்வியூக்கு போக விடாம தடுத்து, சதி செய்து தடுத்து, ஆனா அவன் நண்பன் பின்னால போய் வாய்ப்பை பறிச்சுட்டான். அந்த நிமிஷம் அருணுக்கு கோபம் வெடிச்சுது. கண்ல நீர், இதயத்துல நெருப்பு. அவனுக்கு அவனை அடிக்கணும் போல தோணுச்சு. ஆனா அவன் தன்னையே கேட்டான், நான் அவனை அடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு பதிலா அவன் நம்ப முடியாத அளவுக்கு வெற்றி அடையணும், அவன் நம்ப முடியாத உயரத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நினைச்சான். அந்த நாள் தான் அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. அவன் ஒவ்வொரு கோபத்தையும் ஒவ்வொரு காயத்தையும் சக்தியா மாற்ற ஆரம்பிச்சான். காலையில எழுந்ததும் ஒரு பழக்கம் வச்சிருந்தான். நான் அவனை வெற்றி மூலம் பதிலடி கொடுப்பேன் அவனுக்கு, இன்று நான் ஒரு அடி முன்னேறிட்டேன்னு சொல்லிக்கிட்டு தூங்குவான். அவன் படிக்கிறான், உழைக்கிறான், விழுந்தாலும் எழுகிறான். தன்னம்பிக்கை தான் அவனுடைய புதிய நண்பன் ஆயிடுச்சு. ஆண்டுகள் கடந்தது. தோல்விகள் வந்தும் அவன் தளரல. ஒவ்வொரு தோல்வியையும் அவனுக்கு ஒரு புதிய பாடமா எடுத்துக்கிட்டான். கோபம் அழிக்கக்கூடும், ஆனா சரியா பயன்படுத்தினா அது உருவாக்கும். உங்களுடைய கோபத்தை வச்சு நீங்க வெற்றிக்கான வழியாதான் அதை நம்ம மேற்கொள்ளணும். இது அவன் கற்றுக்கொண்ட வாழ்க்கை உண்மை. ஒரு நேரம் வந்தது, அவன் வெற்றி அடைய ஆரம்பிச்சான். சிறிய வேலைகள்ல இருந்து பெரிய சாதனைகள் வர அவனுடைய பெயர் பேசப்பட ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவன் துரோகம் செய்த அந்த நண்பன் தான் அவனிடம் உதவி கேட்டும் வந்தான். அருண் பார்த்தான், ஒரு நிமிஷம் நின்றான். பழைய காயம்லாம் நினைவுக்கு வந்தது. ஆனா அவன் புன்னகை செய்தான். நான் பழி வாங்க வரல, வாழ்க்கை எவ்வளவு மாறலாம் என்பதை காட்ட வந்தேன். அந்த நாள்ல அருணுக்கு தெரிஞ்சது, உண்மையான வெற்றி என்பது பழி வாங்குதல் அல்ல, மன்னித்து போவதுதான் அப்படின்றத அன்னைக்கு அருண் தெரிஞ்சுக்கிட்டான். நீங்களும் ஒரு நாள் இப்படி துரோகம், அவமானம், காயம் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. ஆனா அது உங்க முடிவல்ல, அதுதான் உங்க ஆரம்பம். உங்க மனசுக்குள்ள எரியும் கோபத்தை அழிக்காதீங்க, எரிய விட்டு வெற்றியோட ஒளியா மாற்றுங்க.
கோபம் உங்களை அழிக்காது, நீங்கள் அதை வெற்றியா மாற்றினா. ஒரு நாள் உங்களை அவமதிச்சவர்கள் தங்களையே கேட்பாங்க, அவன் எப்படி இத்தனை உயர்ந்தான்? அப்போது நீங்க சிரிப்பீங்க. ஏன்னா நீங்க பழி வாங்கல, நீங்க உங்க வாழ்க்கையே ஜெயிச்சிட்டீங்க. கோபம் உங்க பலமாகட்டும், பலவீனம் இல்ல. கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி சக்தியா மாற்றுவது? முதல்ல கோபம் ஒரு வலிமையான உணர்வு. கோபத்தை கட்டுப்படுத்த முதல் அத்தியாவசியமானது ஆழமான சுவாசம். மூச்சை முழுமையா உள்ள இழுத்து வெளியே விடும்போது கோபமும் வெளியே போகிறது. இது நமது மனதை அமைதியாக்கும். கோபம் எழும்போது நம்ம கட்டுப்படுத்துவது நேர்மை. ஒரு நிமிடம் இடைஞ்சல். அடுத்த வார்த்தையை சொல்வதற்கு முன் ஒரு சுவாசம் எடுத்துக்கோங்க. ஒரு சில நிமிடங்கள் இடைவெளி எடுத்து கோபத்தை பாதிப்பில்லாமல் வெளியே விடலாம். உங்களுக்குள்ளே கோபம் எரிகிறது. அந்த கோபம் உங்களை அழிக்கல, அது உங்களை எழுப்பும் சக்தி. நீங்க இன்று தோல்வி அடையலாம், ஆனா அந்த கோபம் உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும். கோபத்தை சக்தியா மாற்றுங்க. ஒவ்வொரு கோபமான நொடியையும் உங்கள் முன்னேற்ற சக்தியா மாற்றுங்க. உங்களுக்குள்ளே ஒரு தீப்பொறி இருக்கு, அதன் வளர்ச்சி, வெற்றி, வலிமை என மாற்றுங்க. நீங்க ஒரு வெற்றிகரமான மனிதரா மாறுவீங்க. கோபம் உங்கள் தோல்வியை வெற்றியாக மாற்றும் சக்தி. நீங்கள் இன்று தோல்வி அடைந்தீர்கள் என்றால் கவலைப்பட வேண்டாம். நாளை உங்கள் முயற்சியால் வெற்றி வரும். உங்கள் கோபம் உங்கள் பயணத்தின் எரிசக்தி. அதை கட்டுப்படுத்துங்க, அதிலிருந்து வளருங்க, அதிலிருந்து வலிமை எடுங்க. நீங்க முடிவு செய்தால் உங்களது வெற்றி தானாக வரும். நீங்கள் தோல்வியில் இருந்து எழுவீங்க. கோபம் உங்கள் மீது அடிமையாகாது. நேர்மையாக செயல்படுங்க. உங்களுக்குள்ளே இருக்கும் சக்தியை பயன்படுத்துங்க. உங்கள் மனசு உங்கள் துருவம், உங்கள் கோபம் உங்கள் வெற்றியின் தீப்பொறி. கோபம் உங்களை தூண்டுகிறது, ஆனா அது உங்களை அழிக்காது. அது உங்கள் சக்தியா மாற்றும். நீங்க வெற்றிக்காக தயாரா இருக்கிறீங்க. கோபம் உங்களை ஊக்கமாக மாற்றட்டும். உங்களுடைய வலிமை உங்க கோபத்துல இருக்கு. நீங்க அதை கட்டுப்படுத்தினா வெற்றி உங்களுடையதுதான். உங்கள் வெற்றி உங்களுக்கே சொந்தம். நாளைய வெற்றி இன்று உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. கோபம் உங்கள் எதிரி அல்ல, அது உங்கள் சக்தி. அதை அடையாளமா காணுங்க, கட்டுப்படுத்துங்க, அதிலிருந்து வளருங்க. நீங்கள் மிக வலிமையானவர். உங்கள் கோபம் உங்கள் வெற்றியின் தீப்பொறியா மாறும். இன்று நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால் வெற்றி உங்களுக்கே காத்திருக்கும். இது போன்ற மோட்டிவேஷனல் வீடியோவுக்கு வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.